வெல்கம் டு அக்ஷரா பிரிண்ட் சொல்யூஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த மிஷினை பற்றி ஓவராலாக வந்து பிரிண்டரோட மெக்கானிசம் இது எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனோம்னா இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, மிஷினோட நாய்ஸ் எப்படி இருக்குது, மிஷின் எந்தெந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ எவ்வளோ இமேஜ் வந்து இம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு 1 ஹவரில் நம்ம எடுக்கலாம். ஸோ புக்ஸாக எடுத்தால் எப்படி எடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம எடுத்திருந்தோம்னா எவ்வளோ பேஜஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ வந்து டச் ஸ்க்ரீன் இந்த மிஷினோட மாடல். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி செட்டப்பு, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா பேப்பர் செட்டப்பு எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஐடி கார்டு ஆப்ஷன் இருக்குது, டியூல் சைடு ஆப்ஷன் இருக்குது, ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, சிஸ்டம் மானிட்டேஷன் இருக்குது. இதில் வந்து லைட்னஸ் டார்க்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் வந்து பேசிக்காகவே நம்மளுக்கு போக தெரியும். அது போக ஒரு நிமிஷம் ஒரே டைமில் நம்ம 999 அதாவது ஒரே டைமில் வந்து நம்ம 999 காப்பீஸ் வந்து ஒரே டைமில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் ஐடி கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டியூல் சைட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ 1 to 2 சைடு, 2 into 2 சைடு, அதுக்கப்புறம் புக்லேட்டு 2 சைடாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா ஒரு புக்கை வந்து கன்வெர்ட்டட் ஆகி ஸ்கேன் பண்ணி நம்ம 2 சைடாக ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் டாக்குமெண்ட் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 into 1. ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 pages ஸ்பெக்ட்ரம், இமேஜஸ் காம்போசிஷன், ஃப்ரேம் எரேஸு, அதுக்கப்புறம் அதாவது ஸோ சிஸ்டம் எல்லாமே நம்ம டைரெக்டாக நம்ம மிஷினில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம அதில் இருக்கிற பார்டர் லைன் வந்து எரேஸ் பண்ணுறது, அதேமாதிரி ஷார்ப்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதுவும் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அதுவும் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தெரியுங்க, நம்ம மினி ஜெராக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷனும் இந்த இது இருக்கும். அந்த மினி ஜெராக்ஸ் எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதும் எடுத்தவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் மெமரி அப்படின்னா, இது வந்து இன்பில்டாகவே மெமரி, அதாவது இன்பில்டாகவே போர்ட்லேயே மெமரி இது இருக்கிறதுனால, ஸோ எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி போட தேவை இருக்காது. இது இன்பில்டாகவே மெமரி மூடு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஐடி கார்டு ஆப்ஷன் இருக்குது. புக்லெட் அப்படிங்கும்போதே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா A4, A5, B5, A3, B4, அதாவது 2 சைடும் ஒரிஜினலாக வந்துடும். அதுக்கப்புறம் இன்ச்சஸ் சைஸும் நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் மானிட்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த மிஷினோட ஃபுல் ரேடியட்டமும் வந்திருக்கும். L1 அதாவது A4 2 ட்ரே இருக்குது, பைபாஸ் ட்ரே இருக்கிறது. அதுக்கப்புறம் நெட்வொர்க் இருக்குது. ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் மிஷின் அப்படிங்கிறதுனால DADF இருக்குது, டியூப்ளெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது, நெட்வொர்க்கு, ஒய்ஃபை, ADF, DADF, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நீங்கள் பென்ட்ரைவ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு புக்லெட் எடுக்கிறோம், நம்ம ஜெராக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், நான் இது சாம்பிளுக்காக காமிக்கிறேங்க, இந்த புக்கில் வந்து ஒரு 2000 பேஜஸ் இருக்குது அப்படின்னா மினிமம் 1 மணி நேரத்தில் நீங்கள் 2000 பேஜஸ் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மிஷினை வச்சு நம்ம காப்பி பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ 1 மணி நேரத்துக்கு 2000 பேஜஸ் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மிஷினோட கேப்பபிலிட்டி நல்லாவே இருக்குது. நாங்கள் எடுத்து பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட் பண்ணுற பர்சனுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் யூஸ் ஆகும். ஒரு பெரிய கார்பரேட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 சிஸ்டம் 25 சிஸ்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அந்த 25 சிஸ்டத்தையும் இந்த ஒரே ஒரு மிஷின் மூலிமா நம்ம வந்து கண்ட்ரோலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இந்த இதில் இருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ மிஷின் அதாவது இந்த ஸ்கேனர் டோர் ஓப்பன் பண்ணோடனே மிஷின் வந்து வார்ம் அப் ஆகிறது தெரியும். ஸோ மிஷினோட நாய்ஸ் நல்லா நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஸோ இது டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. நான் இப்போ சும்மா ஒரு ஸோ டோர் ஓப்பன் க்ளோஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக சென்சார் யூனிட் தான். ஸோ மிஷின் நம்ம டோர் ஓப்பன் பண்ணாலும் ஓகே, ஏன்னா சென்சார் யூனிட் வந்து இங்கே இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதோட சென்சார் யூனிட்டு. இந்த யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண அப்படின்னா மிஷின் வார்ம் அப் ஆகும்போது மிஷினோட நாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். மிஷினில் எந்த ஒரு ஜர்க் ஆகிற நாய்ஸும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம காப்பி எடுத்து பார்ப்போம். ஸோ எப்போவுமே மிஷின் வந்து ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே வார்ம் அப் ஆகும்.
ஏடிஎஃப் யூனிட் ஆகட்டும், ரம் யூனிட் ஆகட்டும், ஃபிக்ஸிங் அசம்பிளி யூனிட் ஆகட்டும், வித்தின் செகண்டில் வார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமே நம்ம எவ்வளோ குவான்டிட்டியான பேஜஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 5 பேஜஸ் நம்ம கொடுத்து வைப்போம். கீழே பாருங்கள். ஸோ ஒரு நிமிஷத்தில் 5 பேஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இது சும்மா ஒரு நார்மலாக நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்தது. ஸோ இந்த இதில் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 5 பேஜஸ் அப்படிங்கிறது வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதாக இருக்குது. அதே வந்து இதோட டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா லட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி டார்க்னஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெராக்ஸ் எடுத்தது தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் அப்படிங்கிறது வந்து இன்னுமே ஷார்ப்னஸாக தான் இருக்கும். நம்ம 0ல் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ டார்க்னஸ் ஃபஸ்ட் பாயிண்டில் நம்ம கூட எடுக்கிறது இல்லை. ரெண்டாவது ஃபுல் ஆப்ஷன் மிஷின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோர் சென்சாரு, வார்னிஷ், டியூல் 2 ரேக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ட்ரே இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் மிஷின் தான். இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இந்த மிஷினில் வந்து ஏதாவது சர்வீஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் எப்படி வந்து நாங்கள் சொல்யூஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுனாலும், இல்லை இந்த மிஷினை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து நாங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்து போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மிஷினை இன்றைக்கி ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்கொயரி கேட்டிருக்காப்புல. ஸோ அவங்க வந்து பார்க்குற அப்படின்னு இருக்காங்க. ஆல்ரெடி போன மிஷின் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு அப் டு ஒரு 4 டேஸ்க்குள்ளேயே வந்து ஸ்டாக் கிளியர் ஆகிடுச்சு. இந்த மிஷினும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு வந்து மிஷின் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் எடுக்க வரோம் பார்க்க வரோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் கொடுத்து வராங்கம்மா. முடிஞ்சளவு அப்படி வந்து செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் வந்து ஓகே அப்படின்னாங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மிஷின் யார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கான்டாக்ட் நம்பர் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அவங்ககிட்ட நாங்கள் எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நாங்கள் டெமோ காமிச்சோம். ஸோ நிறைய பேர் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நாங்கள் டெமோ பார்க்க வரோம் அப்படின்ட்டு வராங்க. ஆனால் மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லவே வரல. ஃபஸ்ட்டு இந்த மிஷினுக்கு பற்றி ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. அரைகுறையாக தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ரெண்டாவது வந்து மிஷின் எடுக்கிறதே இல்லாமல் நீங்கள் வெளியே 4 இடத்துல போய் கேட்டுட்டு இங்கே வந்து அதாவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் நாங்கள் என்றைக்குமே யாரையும் வந்து மூஞ்சி சுழிச்சு இல்லை நாங்கள் டெமோ காமிக்க மாட்டோம், இல்லை ப்ரைஸ் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு உங்களோட நீடு என்ன, அந்த நீடை கேட்டால் கூட ஏங்க நாங்கள் பிரிண்டர் வேணும் தானே வந்திருக்கோம், அதையே நான் வந்து நீட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை. எதுக்கு நாங்கள் நீட் கேட்குறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கே ஒரு 30 பேஜஸ் தான் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் அனலைஸ் பண்ணது, ஃபோனில் வந்த கால்ஸ் ஆகட்டும் இல்லை டைரெக்டாக ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மாதமே ஒரு 30 பேஜஸ் தாங்க எடுப்போம். 30 பேஜஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மிஷின் காமிங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் அவங்க 30 பேஜஸ் தான் எடுக்கிறாங்க. சரி நம்ம மிஷின் எடுக்கிறோம், வாரண்டி பீரியட் பிரச்சனை இல்லைங்க, வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அதை பற்றி யோசிச்சிங்களா? 30 பேஜஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறீங்கன்னா ஒரு 6000 ரூபா பட்ஜெட்டில் வேணுங்கிறீங்க. இங்குஜெட் பிரிண்டரில் அதிகபட்சமாக 95லேருந்து 100 பேஜஸ் வருவீங்களே. 100 பேஜஸ்க்கு அதோட கேட்டேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா செலவு பண்ணணும். இது எல்லாமே எங்களுக்கு வர ப்ரைஸ் நாங்கள் சொல்கிறோம். ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸுங்கிறது வேரியேஷனாக இருக்கும். ஒரு 100 ரூபா 200 ரூபா இன்க்ரீஸாக இருக்கும், டிஸ்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த 100 பேஜஸ்க்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா அது லாஸ் ஆஃப் பே. அப்படி வர கஸ்டமர்கிட்ட யூஸ்லி அதாவது டெமோ மிஷினில் இருக்கிற செக்மெண்ட்டில் இருக்கிற மிஷினை காமிச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்களால் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் இல்லை, எங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஆனால் வர கஸ்டமர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே கிட்டத்தட்ட 100 குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர்த்துக்கு மேலேயே நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும். வேண்டாங்க, உங்களுக்கு தேவை 30 பேஜஸ் 20 பேஜஸ் வேண்டாம் எடுக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஜெராக்ஸ் ஷாப் போய்ட்டு நீங்கள் போய் பேசி டைப் வச்சுங்க. மாதத்துக்கு நான் 20 பேஜஸ் தாங்க ஃபோன் பண்ணுறேன் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறேன். வாட்ஸ்அப் பண்ணுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா மிஷினோட காஸ்ட் இல்லை, மிஷினோட மெயின்டெனன்ஸ் இல்லை, எலக்ட்ரிக் பில் சார்ஜஸ் இல்லை, இது எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணி தான். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இல்லை நைட்டு 12 மணிக்கு நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்க, அப்போ என் வீட்டில் இருந்தால் தாங்க எனக்கு பிரிண்டர் யூஸ் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒரு வண்டி வாங்குறீங்க, பெட்ரோல் அடிச்சிட்டிங்க, ஒரு மாதம் 2 மாதம் யூஸே பண்ணல அப்படின்னா என்னாகும்? அது வந்து எப்படி வந்து கிளாட் ஆகி நிற்குமோ அதே மாதிரி தான் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்லேருந்து 80% நீங்கள் சர்வீஸ் பண்ணி தான் ஆகும். இதுதான் ரியாலிட்டி. நாங்கள் வந்து உங்ககிட்ட வியாபாரமாக பேசணும் அப்படின்னா நீங்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன மிஷின் கேட்டிங்கனாலும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட
டெமோ மிஷினே பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 மிஷின் இருக்குது, 2 வேர் ஹவுஸ் இருக்குது, அது நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ 200 மிஷின் இருக்கிற இடத்துல வந்த கிளைண்ட்டுக்கிட்ட 50 பேர்த்துக்கிட்ட நான் வியாபாரம் பண்ணிக்கலாம். ஆனால் 50 பேர்த்துக்கிட்டே நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, வேண்டாம், உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா எடுத்து போங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன தான் நான் டெமோ மிஷின், அதாவது எவ்வளோ பேஜஸ் ஓடி இருக்குது, எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி மிஷினோட லைஃப் இருக்குது அப்படிங்கிற எல்லா ரியாலிட்டியும் காமிச்சாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதே உங்களோட மென்டாலிட்டி என்ன ஆயிரும், இது யூஸ்டு மிஷின். ஏன் புது மிஷின் நீங்கள் எடுத்து போங்க, கெனான் ஆகட்டும், ஹெச்பி ஆகட்டும், எப்சான் ஆகட்டும், எடுத்துகிட்டு போயிட்டு வாரண்டி பீரியடில் எத்தனை மிஷின் தெரியுங்களா ப்ராப்ளம் வந்திருக்கு, நாங்கள் அட்டன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, வாரண்டி பீரியடில் 30 பேஜஸ் வாரத்தில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 20 பேஜஸ் ஆச்சு யூஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லா பிரிண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதத்துக்கே 30 பேஜ் தாங்க, ஒரு பேஜஸ் எடுத்தால் போதுங்கிறாங்க, எல்லாம் சொல்லும்போது நல்லா தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வரும்போது மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் அதோட ப்ராப்ளமே உங்களுக்கு தெரியும். ஹெட்டு கிளாட் ஆயிடுச்சு, ஹெட்டு க்ளீன் பண்ணுங்க, சரியாயிடும். வாரண்டி பீரியடில் சரியாயிடும். அதே வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் சரியாயிருமான்னு கேளுங்க, சரியாகாது, சர்வீஸுக்கு நீங்கள் கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே இப்போ நடக்கிற உண்மையான விஷயம். இதை சொல்லி வியாபாரம் பண்ணுறதுக்கு கேட்டால் கூட நிறைய பேர் என்ன டக்குன்னு கோவப்பட்டுறாங்க. நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். எனக்கு அந்த ஒரு மிஷின் விற்றோம் அப்படின்னா எனக்கு லாபம் தானே தவிர எனக்கு நஷ்டம் வர போகிறதில்ல. உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வியாபாரம் மட்டும்தான் நான் பார்க்கணும் அப்படின்னா உங்ககிட்ட நான் டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டியதே இல்லைங்க. உங்களுக்கு பிரிண்டர் வேணும், வந்திருக்கீங்க, பாருங்கள், இந்த பிரிண்டர் ஓகேனா தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான். அடுத்த டைம் கம்ப்ளைண்ட் வந்துட்டிங்களா, ஆமாங்க எடுத்துகிட்டு போய் 30 பேஜ் தாங்க எடுத்துருக்கீங்க கம்ப்ளைண்ட், அந்த இதாக ஆகக்கூடாது. எங்கிட்ட இப்போ வரையும் பர்ச்சேஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எண்ட் யூசர் இருக்காங்க. நான் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் இருக்காங்க. உங்களோட நம்பர் எல்லாமே தாராளமாக ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடிங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுப்பாருங்க. யாராச்சும் ஒரு கிளைண்ட் இவர்கிட்ட நான் மிஷின் வாங்கிட்டு போய் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, இல்லைன்னா இவர் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு ஒரு கிளைண்ட் சொல்லுங்கள். யாருமே சொன்னதில்லை இப்போ வரையும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு நான் பார்த்து ஒவ்வொரு யூசர் மிஷின் நான் கொடுக்கும்போது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. அவங்கள உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எங்கிட்ட வியாபாரங்கிறது போக அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கணும். ஸோ என்ன தான் நான் மார்க்கெட்டிங்கில் நாங்கள் வந்து இது பண்ணாலும் அவங்க ரெஃபர் பண்ணி தான் எனக்கு வியாபாரமே நடக்குது. ஸோ ஒருத்தங்க அவங்களோட ரெஃபரன்ஸை நான் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ நாங்கள் எங்கள் சைடில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து இனிமேல் அந்த தப்பை வந்து நாங்கள் திருத்திக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு மினிமம் ஒரு 100 பேஜஸ் இல்லைன்னா 150 பேஜஸ் எடுக்கிறீங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 50 பேஜஸ் வச்சு கொடுக்குறாங்க. சரி, 20 பேஜஸ் 25 பேஜஸ் போடுங்க. 25 பேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 100 பேஜஸ் வந்துடுது. அந்த மாதிரி கால்குலேஷன் சொன்னீங்கன்னா தான், அதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் மிஷினுக்கு உங்களுக்கு வந்து அதாவது அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கும். நீங்கள் 30 பேஜஸ் 20 பேஜஸ் அப்படின்னா தயவு செஞ்சு பிரிண்டர் எங்கிட்ட இல்லை எங்கேயுமே வாங்காதீங்க. அது வந்து உங்களுக்கு லாஸ் ஆஃப் பே தான். ஸோ நீங்கள் அடுத்த டைம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் 100 பேஜஸ்க்கு மேலே எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி டெமோ எத்தனை டைம் நீங்கள் கேட்டீங்க வந்தீங்கனாலும் காமிக்கிறோம். சின்ன ஒர்க் பிஸியில் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு மிஷின் பார்க்க வந்திருப்பாங்க, இல்லைன்னா நாங்கள் எதாவது சர்வீஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த டைமில் வந்தால் மட்டும்தான் அவசரமாக காமிப்போம். காமிக்க முடியாமலாம் இல்லை, காமிப்போம் அவசரமாக. எப்படின்னா ஒரு 4 மிஷின் கேட்குறாங்க அப்படின்னா 4 மிஷினுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 3/4 மணி நேரத்தில் காமிச்சிடும். இதே வந்து ஃப்ரீ டைமில் வந்தீங்கன்னா, இல்லை நாங்கள் சொல்கிற டைமுக்கு இந்த டைம் ஃப்ரீயாக இருப்போங்க, யாராச்சும் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா கம்பல்சரி ஒவ்வொரு மிஷினையும் பற்றி 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்கு மேலே, சரி 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு மிஷினை பற்றி நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு போகிற எல்லா கிளைண்ட்டுக்குமே தெரியும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி, அதாவது இப்போ பிராண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சன், கெனான், பிரதர், ஹெச்பி இது எல்லாமே பிராண்டட் தான். இந்த பிராண்டடில் அடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லா மிஷினுமே பிரதர் மட்டும் நாங்கள் எங்ககிட்ட இல்லைங்க. நாங்கள் பிரதருக்கு வந்து இப்போதைக்கு சப்போர்ட் சோர்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கு 2 விஷயம், அது வந்து தனியாகவே ஒரு வீடியோவாக நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். என்ன ப்ராப்ளம் வருது பிரதரில், நாங்கள் ஏன் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து பிரதராக வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ரீசன், அதுக்கான இதையும் நாங்கள் சொல்லிடுறோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிடுறோம். மிச்சது கெனான், ஹெச்பி, எப்சான் இந்த 3 மிஷினுமே நம்ம ஒரே டைமில் பிரிண்ட் குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கலாம். எந்த மிஷின் வந்து பெட்டர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து சொல்கிறோம். ரெண்டாவது, ஒவ்வொரு மிஷினுக்குமே, அதாவது என்ன பிராண்ட் போனீங்கனாலுமே வாரண்டி டைம் இருக்கிற பீப்புள் வந்து வேறு, நான் வாரண்டி டைம் இருக்கிற பீப்புள் வேறு. இது உண்மையா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தான் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.